வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம், வாழ்க. ஒரே நிமிடம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இது ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்கா இருக்கும். இப்போ ரீசண்டா கேட்குறவங்களுக்கு, பழைய அன்பர்களுக்கு இதை பற்றி ஒரு முக்கியத்துவம் நல்லா தெரியும். அதாவது நாம வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய ஆன்மீக ஞான கருத்துக்களிலே அதை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி செல்லக்கூடிய பாதை, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய ஆழம் நாம தனிப்பட்ட நிலையில பார்க்கும்போது அது ஏதோ சாதாரண ஒரு செய்தி போல நமக்கு தோன்றலாம். அதற்கு நம்ம எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒன்றினுடைய மதிப்பு தெரியும் போதுதான் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால உணர முடியும். அதன்படி அந்த விஷயத்தை நம்மால கையாள முடியும். மதிப்பு தெரியாத ஒன்றை பற்றி நம்ம பெரிதா என்ன சொல்றது? குரங்கு கையில கடிச்ச பூமாலைங்கிறது தான் இதுக்கு உதாரணம் சொல்ல முடியுது எனக்கு. அதுபோல இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைத்தற்கரிய ஒன்று. அதை நம்ம மிக சிறப்பாக நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி அவர்கள் நமக்கு நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட் மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை மேலோட்டமாக புரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள், அல்லது அவர் கொடுத்த அந்த எளிமையை பார்த்து இந்த எளிமையான தத்துவங்களுக்குள்ள பெரிதாக என்ன ரகசியம் இருக்க போகிறது என்று சிந்திக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்டயே நிறைய பேர் பேசியிருக்காங்க. சரிங்களா? அப்படி என்ன மகரிஷி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கூட வந்திருக்கு. அது தவறுன்னு சொல்லல. அது ஒவ்வொருத்தவங்களோட இயல்புன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம பல மகான்களுடைய சிந்தனைகள் மகரிஷியுடைய தத்துவங்களோட எப்படி ஒற்று போகிறது? அவர்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா, இப்ப மகரிஷி ஒரு ஞானியாக இருக்கிறாங்கன்னா, இன்னும் மகரிஷி போல நிறைய ஞானிகள் இருந்தாங்க. இல்லையா? மகரிஷியே நிறைய இடங்கள்ல சொல்றாரு. இயேசு மகான சொல்றாரு, தாயுமான சுவாமிகள சொல்றாரு, மணிமொழியார சொல்றாரு, நபிகள சொல்றாரு, திருவள்ளுவர சொல்றாரு, பாரதியார சொல்றாரு. கூடவே சாக்ரடீஸையும் சொல்றாரு. சரிங்களா? அப்ப அவர்களுடைய நூல்களை எல்லாம் மகரிஷி எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலா சாக்ரடீஸ் பற்றிய அவர் அவரே எழுதிய நூல்கள் எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உலகத்திலேயே. அவருடைய மிக முக்கியமான சீடராக பிளாட்டோ இருந்தாரு. பிளாட்டோவுடைய சிந்தனைகளில் இருந்து தான் சாக்ரடீஸை பற்றியே நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. தனிப்பட்ட நூல்கள் எதுவும் சாக்ரடீஸ் அவர்களுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 470 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, சரிங்களா? கிமு 5ஆம் நூற்றாண்டுல பிறந்து வாழ்ந்தவர் ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஞானியாக திகழ்ந்தவர் சாக்ரடீஸ். இன்னுமே அந்த மேற்கத்திய
தத்துவங்கள்ல முதன்மையான தத்துவ ஞானியா சாக்ரட்டிஸ் தான் சொல்றாங்க. இந்தியால அதற்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இங்க யோகங்கள், தியானங்கள், ஞானங்கள் எல்லாம் மிக அதிகபட்ச அளவுல இருந்தாலும், பட் மேற்கத்திய நாகரிகத்துல முதன்மையான தத்துவ ஞானியா சாக்ரட்டிஸ் அவர்களைத்தான் சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல கிறிஸ்துவ மதம் என்று ஒன்று கிடையாது. இஸ்லாமிய சமயம் என்று ஒன்று கிடையாது. சரிங்களா? இப்ப மதங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, ஏன் புத்த மதமும் கிடையாது. ஜெயினம் கிடையாது. சரிங்களா? அந்த காலத்திலேயே மக்கள் இயற்கையை வழிபட்டுட்டு இருந்த ஒரு காலம். அப்பவே நெறைய கேள்விகளை அவர்கள் எழுப்புனாங்க சாக்ரட்டிஸ் அவங்க. மிகச்சிறந்த ஆழமான பல விஷயங்களை அங்க இருந்த மக்களுக்கு அவர் அந்த காலத்திலேயே அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும், அவர் சொன்ன ஒவ்வொரு விடயமும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பாடமாக இருப்பதை நம்மால் உணர முடியுது. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல அவருடைய சில தத்துவங்களை நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில உறுதுணையாக நிச்சயமாக இருக்கும். ஆமா, அவங்க சொன்னது போல சாக்ரடீஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது, "உன்னையே நீ அறிவாய்." அதுதான் மொத்த ஞானத்தினுடைய அடையாளம் இல்லையா? "தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு" இங்க திருமூலர் சொல்றாரு. அவருமே 3000 ஆண்டுகள் 3000 கவி இயற்றியதாக வரலாறு கணிக்கப்படுகிறது. அப்ப அவரும் அதையே தான் சொல்றாரு. "உன்னையே நீ அறிவாய்." சரிங்களா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? மகரிஷி அதையே தான் சொல்றாங்க. ம். அறிவு முழுமை அது முக்தி. நீ உன்னையே நீ உணரும்போது, உன்னுடைய அறிவையே நீ உணரும்போது, அதுதான் முக்தியாக கருதப்படுகிறது. அதுதான் ஞானத்தினுடைய உச்சம். உன்னை நீ அறிவதே ஞானம் என்று சாக்ரடீஸ் சொல்றாங்க. அப்போ ஏதென்ஸ் நகரம் கிரேக்க நாட்டிலே தோன்றிய மிகப்பெரிய தத்துவ ஞானி. அவருடைய சிந்தனைகள் எப்பவுமே கேள்விகளால நிரம்பியதாக இருந்திருக்கிறது. கேள்வி, கேள்வி, கேள்வி. ஏன்? எதற்கு? எப்படி? என்றெல்லாம் பல கேள்விகள் அவருக்குள்ளே சிறு வயதிலிருந்தே அதுல அவர் ஒரு பெரிய ஞானத்தை பெற்றார். அந்த ஞானத்தை மக்களிடம் போய் போதிக்கிறார். மக்கள் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டாங்க அப்படின்னா, இவருக்கு பதில் தெரியும். ஆனா பதில் சொல்ல மாட்டார். மாறாக கேள்விகளை எழுப்புவார். அப்ப அந்த கேள்விகள் மூலமாக அவர்கள் சிந்திக்கத் தொடங்குவார்கள். அப்ப சிந்திக்கும்போது, அப்ப விடை அவர்களுக்கு தெரிந்துவிடும். மகரிஷி அதான் சொல்றாங்க. "சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்." நான் யாருக்கும் எதையும் போதிக்கவில்லை. மாறாக அவர்களை சிந்திக்க தூண்டுகிறேன்னு சொல்றார் சாக்ரடீஸ். அப்ப உண்மையான ஞானம், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான வெற்றி எங்க இருக்குதுன்னா, சிந்திப்பதில் தான் இருக்கிறதுன்னு அவர் கண்டுபிடிச்சுட்டார். அப்ப அந்த நகர மக்களை எல்லாம் பயங்கரமா சிந்திக்க தூண்டுறாரு. அவர் இருக்கிற இடத்துலலாம் மிகப்பெரிய கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் வருது. இதை பொறுக்க முடியாத மக்கள் இருப்பாங்களா? இல்லைங்களா? எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே இல்லையா? பொறாமை கொண்ட குணம் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப அந்த பொறாமையினால அவர்கள் போய் அந்த அரசிடம் வழக்கு தொடுக்கிறார்கள். இவர் இந்த மாதிரி இளைஞர்களை தவறான வழியில வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அவர் சொல்றது எடுபடல. மக்கள்ட்ட ஓட்டெடுப்பு வச்சு அவரை கொல்லணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவருக்கு ஒரு விஷம் கொடுத்து அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷத்தை குடித்து அவர் தன்னுடைய உடலிலே என்ன மாற்றம் வருகிறது என்பதை கூட தன்னுடைய மாணவர்களை பார்க்கச் சொல்வதாக அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இது "அஞ்சுவதேன் துரிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம்" என்று மகரிஷி சொல்றாங்க பாருங்க. அந்த துணிவை நம்ம சாக்ரடீஸ் அவங்ககிட்ட பார்க்கலாம். அவர் சொல்றாரு உண்மை. நான் என்னுடைய நாட்டு மக்களுக்கு உண்மையைத்தான் சொன்னேன், நன்மையைத்தான் செய்தேன் அப்படின்னு போராடுறாரு. சரிங்களா? அப்ப "நீ மன்னிப்பு கேள், இல்லாட்டி மரணம் தான் உனக்கு" என்று சொல்லும்போது, மன்னிப்பு கேட்பதற்கு அவர் தயாரா இல்ல. சத்தியத்தின்படி நிற்பவர்கள் துணிவாக இருப்பார்கள். இல்லைங்களா?
அப்போ நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கலாம். தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? அதனால அவரோட மிக முக்கியமான கோட்பாடு, எக்காரணம் கொண்டும் கௌரவத்தை இழக்காதே. அந்த கௌரவம் இழக்கிற இடத்துல நீ இருக்காதேன்னு சொல்லுவாரு. சரிங்களா? அப்போ மன்னிப்பு கேட்க முடியாது என்ற துணிவு எங்கிருந்து வருகிறது? அது ஆன்மா அழியாதது என்ற ஒரு துணிவு தான். அதிலிருந்தே அவர் ஒரு பெரிய ஞானி என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அப்ப அந்த விஷத்தை வாங்கி சிரித்துக்கொண்டே அருந்துகிறார். அதான் பெரிய விஷயம். மகரிஷி அதைத்தான் சொல்லுவாங்க. எத்தன பேர கொன்றுருக்காய்ங்க. அ நல்லவங்க யாரையாவது உயிரோட விட்டுருக்காய்ங்களா? யோசித்து பாருங்க. அதுல தப்பிச்ச ஒருத்தன் நான் தான் பாரு. அ ஏன்னா அவரு கொஞ்சம் சமுதாயத்தோட எதிரா போகாம, கொஞ்சம் டியூன் பண்ணி சமுதாயத்து கூடயே ஒத்து வந்துட்டாரு. அப்பவும் மகரிஷிய அழிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. பட் அது முடியல இயற்கையில. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல ஒரு மிகச்சிறந்த ஞானி சாக்ரடீஸ். சரி அவர் என்னென்ன தத்துவங்களை எல்லாம் நமக்கு சொல்றாரு? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஊருப்பட்ட தத்துவங்கள சொல்லி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஓகே. ஒவ்வொன்றா சில விஷயத்த நம்ம ஆழமாக பார்க்கலாம். ஆ அதாவது அவர் சொல்றது முக்கியமான ஒரு சிந்தனை. ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கை அல்ல. இது ரொம்ப, ரொம்ப ஹையஸ்ட்டான ஒரு இதெல்லாம் அவர் சொன்ன கோட்ஸ். மகரிஷி எப்படி சில விஷயங்கள ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோட்ஸா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களோ, அதுபோல இது அவர்கள் நமக்கு வழங்கிய மிக முக்கியமான போதனைகளினுடைய சில வாசகங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு, ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை என்பது மதிப்பு மிக்கதான வாழ்க்கை அல்ல. அதே விஷயத்த தான் மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க, தற்சோதனை பயிற்சி இல்லாத வாழ்க்கை தற்கொலைக்கு சமமான வாழ்க்கை என்று சொல்றாரு. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை ஆய்வு செய்ய வேண்டும். நான் போய்க் கொண்டிருக்கிற வழி சரியான வழியா? தவறான வழியா? ம். இது நமக்கு தேவையா? இதனுடைய விளைவு என்ன வரும்? நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கா? சொற்கள் சரியா இருக்கா? என்னுடைய செயல்கள் சரியா இருக்கா? இந்த விஷயம் தேவைதானா? இதை நான் செய்தே ஆக வேண்டுமா? சரிங்களா? அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் ஆய்வுக்கு உட்படுத்துகிறேனா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நீங்க கேட்டு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோமா? நிச்சயமா. மகரிஷியோட தற்சோதனை பண்ற எல்லாருமே நம்ம நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை ஆய்வு என்பது என்ன? தற்சோதனையை தான் அவர் ஆய்வு என்று சொல்கிறார். நாம் செய்யக்கூடிய தற்சோதனையைத் தான் அவர் என்ன சொல்றாரு? ஆய்வு என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும். என்னுடைய எண்ணம், சொற்கள், செயல்கள் இவை சரியாகத்தான் இருக்கிறதா? என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். சரிங்களா? அப்படி ஆய்வு செய்யாம நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா, அது ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையாக இருக்காது. மிக, மிக சாதாரணமான, மிக, மிக ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையாக போய்விடும். அது சிறந்த வாழ்க்கையாக மாறாது. அப்ப யார் ஒருவர் தன்னுடைய வாழ்வை ஆராய்ச்சி செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கையாக இருக்கும். இது மொத்த தற்சோதனைக்குமான அடிப்படையாக நான் பார்க்கிறேன். நீங்க இந்த கருத்தை எடுத்து ஆய்வு செய்து பாருங்க. மகரிஷி கொடுத்த மொத்த அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய சுய பரிசீலனைக்கான மொத்த ஒரு வாய்ப்பாக நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். சரிங்களா? ஒரே நிமிடம். அவர் இன்னொரு வாசகம் சொல்றார். இது நம்ம எதேர்ச்சையா இப்ப நான் அவர பத்தி போய் படிக்கிறோம். அவரை பற்றி தெரிந்து கொள்ளும்போது, பல விஷயங்கள் இது அவரு சொன்னதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா, அதை நம்ம எடுத்து ரெகுலரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பல விஷயங்கள் மகிழ்ச்சி சொன்னதா சொல்லிட்டு இருக்கோம். பட் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் அதைய பேசியிருக்கிறார். இந்த வான்காந்தத்தில அந்த பதிவு இருக்கிறது.
உன்னுடைய மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணுகின்ற அனைத்து காட்சிகளும் அழகாக இருக்கும். சரிங்களா? எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். இப்ப மகரிஷி சொல்றாங்க, மனம்தான் அத்தனையும். நம்ம மனம்தான் பார்க்கிறது. சரிதானா? இப்ப இந்த உரைய உங்க மனசு ஒரு மதன் ஐயா பேசினா நல்லா இருக்கும், அல்லது சாக்ரட்டிஸ் பத்தின தத்துவம் நல்லா இருக்கும், என் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு நீங்க இதை விரும்பி உங்க மனசுல அந்த ஈர்ப்பு இருந்தா, அந்த அழகு இருந்தா, நீங்க பார்க்கிறது அழகா தெரியும். இல்லையா? என் மனதில ஒரு வெறுப்போட நான் பார்த்தேன் அப்படின்னா, அது பார்ப்பது தவறாக தெரியும். அப்ப பார்க்கின்ற ஒன்றிலே இல்லை அழகும் வெறுப்பும். பார்க்கப்படுகின்ற மனதிலே இருக்கிறது. அப்ப என்னுடைய மனசு அழகாச்சுன்னா, நான் பார்க்கிறதெல்லாம் அழகா தெரியும்னா, சரிங்களா? அப்ப நான் பார்க்கிறதெல்லாம் அழகா மாத்துறதுக்கு புறத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய மனத்திலே நான் வேலை செய்ய வேண்டும். அதான் கான்செப்ட். அப்ப மனம் தூய்மையானால் எல்லாம் தூய்மையாக இருக்கும். மனம் அழகானால் எல்லாம் அழகாகும். சரிங்களா? அப்ப அந்த மனதை பற்றி அப்பவே அவர் அவ்வளவு ஆழமா பேசியிருக்கார் பாருங்க. நீ பார்க்கின்ற பிரபஞ்சம் என்பது உன் மனதை கொண்டு நீ பார்க்கிற. இந்த உலகத்தையும், இந்த பிரபஞ்சத்தையும், ஒவ்வொரு நபரையும் நாம் நம் மனதை கொண்டு பார்க்கிறோம். இந்த மனதிலே எந்த மாதிரியான எண்ணங்கள், உணர்வுகள், தன்மைகள் இருக்கிறதோ, அதற்கு தகுந்த மாதிரியான காட்சி அங்கே தெரிகிறது. அவ்வளவுதான் விஷயம். ஒருவரை உயர்ந்தவராக நீங்கள் கருதினால் அவர் கருத்து உயர்ந்ததாக தெரிகிறது. ஒருவரை தாழ்ந்தவராக கருதினால் அவருடைய கருத்து தாழ்ந்ததாக தெரிகிறது. பட் கருத்து ரெண்டும் ஒண்ணுதான். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? அப்ப மனதை நாம அழகாக மாற்றிவிட்டால் நாம் பார்க்கின்ற அனைத்தையும் நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக மாற்றிவிட முடியும். சரிங்களா? ரைட். 2வது சிறந்த எண்ணம். இதெல்லாம் நேரடியா மகிழ்ச்சி சொன்னது கூட மேட்ச் ஆகுது. இந்த வான்காந்தத்திலே பல மகான்களுடைய ஞானம் கூட மகரிஷியோட இணைஞ்சிருக்கும் இல்லையா? சரிங்களா? எல்லாரும் சொன்ன கருத்து ஒன்றுதான் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தர் என்ற பெரியாரும் இயேசுநாதர் அந்த கவியில உத்தமராம் நபிகளிடம் உயர்ந்த ஞானி உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ் அப்படின்னு எழுதியிருப்பார் மகரிஷி. சாக்ரட்டிஸ் என்பவர் உண்மைக்காக உயிரளித்த சாக்ரட்டிஸ். நான் சொல்வது சத்தியம், அது உண்மை, என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொன்னார். பெரிய விஷயம் இல்லைங்க. சரிங்களா? அது சாதாரண விஷயம் இல்ல. கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் உயிர் போனால் பரவாயில்லை, நான் சொன்ன உண்மை நிலைக்க வேண்டும் நினைக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். கையில மரண கோப்பை கொடுத்து அதை குடிக்க சொல்லி அந்த தருவாய் அதெல்லாம் யோசிச்சு கூட நம்மளால பார்க்க முடியல இல்லையா? அப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு. அந்த உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ் அவர் என்ன சொல்றாரு? சிறந்த எண்ணம், சிறந்த எண்ணம், நல்ல எண்ணம், கீழான எண்ணத்தை அடக்குகிற போது தனக்குத்தானே ஒரு மனிதன் தலைவனாகிறான். இது அப்படியே நேரடியா யோசிச்சு பாருங்க. மகரிஷி சொல்லுவாங்க ஒரு இடத்துல, அதாவது இது என்ன சொல்றாருன்னா, சிறந்த எண்ணம், ஒரு நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம், ஒரு தவறான எண்ணத்தை அடக்குகிற போது, ஒரு தவறான எண்ணம் எனக்கு வருது, பட் உயர்ந்த எண்ணம், நல்ல எண்ணம் ஒன்று வருது. அந்த உயர்ந்த எண்ணம் இந்த தவறான எண்ணத்தை அடக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தவறு செயல்படல. உயர்ந்த எண்ணத்தின்படி நீங்க செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா, அப்போ ஒரு மனிதன் தனக்குத்தானே தலைவன் ஆகிறான். இப்ப நமக்கு நாமே எப்ப தலைவன் ஆகிறோம்? மகரிஷி அழகா சொல்லுவாங்க. அறிவு, அதாவது உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு. அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. இவ்வளவுதாங்க விஷயமே. இப்ப என்கிட்ட உணர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது, அது கீழான எண்ணம். அறிவு ஒன்று இருக்கிறது, அது மேலான எண்ணம். சரிங்களா? இப்ப நம்ம பெரும்பாலான நேரங்களிலே நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செயல்படுறோம். ஒன்று தவறு என்று நமக்கு நல்லா தெரியும். நம்ம அறிவு கூட அதை சொல்லும், அதை தவறு என்று. ஆனால் நாம் அதை கடைபிடிப்பதில்லை. நல்ல விஷயத்தை கடைபிடிக்காம தவறை செய்கிறோமா இல்லையா?
எவ்வளவு பேரு? மேக்சிமம் அப்படித்தான். நிறைய பேருக்கு தான் செய்யறது தவறு என்று நல்லா தெரியும். பட் தெரிந்த போதும் அவர்களால் அதிலிருந்து என்ன பண்ண முடியாது? மீண்டு வர முடியாது. அதுக்கு தான் தவத்தினுடைய ஆற்றல், சிந்தனையினுடைய ஆற்றல் வேணும்னு மகரிஷி சொல்வாங்க. அப்ப உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு. சாதாரணமா ஒருத்தன் உணர்ச்சி வயப்பட்டவன், அறிவை என்ன பண்ணிருவான்? கீழ போட்டுட்டு வேலை செஞ்சுருவான். அது எண்ணத்திலயோ, சொல்லுலயோ, செயல்லயோ தவறான செயல்கள்ல நம்ம ஈடுபட்டுருவோம். பட் உயர்ந்த மனிதன் என்ன செய்வான்? அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. அதைத்தான் சொல்றார். அப்ப நம்மகிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. தவறான எண்ணம் வரும்போது, இந்த நல்ல எண்ணம் அந்த தவறான எண்ணத்தை அடக்கிருச்சு அப்படின்னா, அந்த இடத்திலே மனிதன் தனக்குத்தானே தலைவனாகிறான். அவனுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக அமையும். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. அப்படியே சவுக்கு எடுத்து அடிக்கிற மாதிரியே இருந்தது அந்த வார்த்தை. இந்த விவேகானந்தருடைய வார்த்தையில பார்க்கிறது போல, சரிதானுங்களா? அன்னைக்கே சொல்லியிருக்காரு. எதுவுமே செய்யாமல் இருப்பவன் மட்டும் சோம்பேறி அல்ல. யார சோம்பேறின்னு சொல்றோம்? எதுவுமே செய்யாம இருக்கிறவன சோம்பேறின்னு நம்ம சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? எதுவுமே செய்யாமல் இருப்பவன் சோம்பேறி அல்ல. மாறாக தன்னால் முடிந்ததை செய்யாமல் இருப்பவனும் சோம்பேறியே. மிகப்பெரிய விஷயம். ஒண்ணுமே செய்யாம ஒருத்தன் இருக்கான். அவனத்தான் சோம்பேறின்னு நம்ம சொல்லி பழகி இருக்கிறோம். அவன் மட்டும் சோம்பேறி அல்ல. இப்ப என்னால் முடியும். என்னுடைய உடலால் முடியும், என்னுடைய அறிவால் முடியும், என்னுடைய செல்வத்தால் முடியும், என்னுடைய மனதால் முடியும்னு ஒண்ணு இருக்குதுல்ல? இதை செய்யாதவன் கூட சோம்பேறி தான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இது கூட ஒரு விதமான பாவம் தான். மகரிஷிட்ட போயி சண்முகம் ஐயான்னு சொல்லி வர்மா ஆசிரியர், மிகச்சிறந்த முறை வர்மா ஆசிரியர். அவர் போய் கேட்கிறாரு, ஏங்க சாமி இத்தனை விஷயத்த சொல்லி வச்சிருக்கீங்களே, எது வந்தாலும் அப்படியே சொல்லிடுறீங்களே, எது வந்தாலும் அப்படியே சொல்லிடுறீங்களே மக்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சீங்கன்னா எவ்வளவு கோடிக்கு போறது அது அப்படின்னு கேட்டாராமா. அப்ப மகரிஷி சொன்னாராமா, என்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் இறைவன் என்கிட்ட கொடுத்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தை. எனக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா, அது இல்லாதவங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இறைவன் என்னிடம் கொடுத்திருக்கிறான். அதை கொடுக்காமல் இருப்பது என்பது திருட்டு என்று சொன்னாராம். வார்த்தை பாருங்க. சரிதானுங்களா? அதை கொடுக்காமல் இருக்கிற பாத்தீங்களா? அது மிகப்பெரிய திருட்டு. மிகப்பெரிய தவறு. பதுக்கி வைப்பது. அந்த வார்த்தை இந்த இடத்துல எனக்கு தோணுச்சு. எதுவுமே செய்யாம இருக்கிறவன் மட்டும் சோம்பேறி அல்ல. என்னால முடியும். ஆனா நான் செய்யாம இருக்கிறேன் பாத்தீங்களா? நிறைய நேரத்தை வீணாக்கி, பிறருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாம இருக்கும்போது நானும் ஒரு விதமான சோம்பேறி தான். அதனால மகிழ்ச்சி கடைசி காலம் வரைக்கும் உழைச்சாங்க பாருங்க. பல ஞானிகள் கடைசி காலம் வரைக்கும் உழைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இதே விஷயத்த சாக்ரடீஸ் ஒரு இடத்துல சொல்றாரு. கடமையோடு இருப்பவர்கள், தன்னுடைய கடமை உணர்ந்து செய்பவர்களோடு இறை ஆற்றல் அவர்களோடு இருக்கும்னு பேசுறாரு. இறை ஆற்றல் அவர்களோடு இருக்கும். ஆனா அந்த காலத்திலே அவரோட போல்டு பாருங்க. அவரோட துணிவு சான்ஸே இல்ல. யாராவது துணிவு இல்லாம இருந்தா நீங்க சாக்ரடீஸ் மேல மெடிடேஷன் பண்ணலாம். அந்த காலத்துல கடவுளுங்கிறவர் யாருன்னு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காருன்னா, அவர் சாதாரணமான நபராக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கடவுள் என்பவர் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? இது மதவாதிகளிடம் அவர் கேட்ட கேள்வி. சரிங்களா? அவர் வாழ்ந்த காலத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இமேஜினே பண்ண முடியாது அவருடைய துணிச்சலும், துணிவு. சரிங்களா? அப்ப நாம சோம்பேறியா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆ இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கோட்ஸ். உண்மையான மக்களாட்சி மலர வேண்டுமானால், எப்ப எழுதியிருக்காரு பாருங்க. அதான் எப்படி இந்த ஞானிகளோட சிந்தனை பாருங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினத,
நமக்கு திருக்குறளே ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதுனத, இன்னைக்கு எடுத்து, இப்ப எடுத்து இவ்வளவு விஞ்ஞான யுகத்துல எடுத்து பொருத்தி பார்த்தா பொருந்துதே! ஆச்சரியமா இருக்குல்ல. சிந்திச்சு பாருங்க. எனக்கே வியப்பா இருந்தது. மக்களாட்சி உண்மையான மக்களாட்சி மலர வேண்டுமென்றால், மனிதன் சிந்திக்க வேண்டும். ஒரே அடி, நெத்தி அடி அடிச்சுட்டாரு. முடிஞ்சது. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இல்லையா? உண்மையாலுமே மக்களாட்சி வரணும் அப்படின்னா, மக்கள் என்ன பண்ணணும்? சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இங்க மகிழ்ச்சி பண்றாங்க. இறைவன் என்றால் யார்? மகிழ்ச்சி சொல்றாங்க. நீ யார்? சிந்தி. உன்னுடைய உடல் எப்படி இயங்குகிறது? சிந்தி. உயிர் என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? நீ யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? எங்கே செல்லப் போகிறாய்? இறைவன் என்பது யார்? பிரபஞ்சம் என்பது என்ன? சிந்தி. அவர் மேல எடுத்துக் குடுக்கிறார். ஆழமாக சிந்தி. அப்ப சாக்ரடீஸ் சொன்ன விஷயத்தை மகரிஷி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பார்க்கணும். பல ஞானிகள் அதை செயல்படுத்தினாங்க. இல்லையா? ஆளத் தெரியாதவர்கள் ஆளுகின்ற நாட்டிலே அல்லது மன்னிக்கணும். வாழத் தெரியாதவர்கள் வாழுகின்ற நாட்டிலே, ஆளத் தெரியாதவர்கள் ஆட்சி தான் நடைபெறும்னு மகரிஷி எழுதியிருக்காரே. நீங்கள் ஆட்சியாளரை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். தோற்றுப் போவீர்கள். மக்களை சிந்தனையிலே, அறிவிலே உயர்த்துங்கள். அவர்களுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு தலைவர்கள் அமைவார்கள். அதனால மகரிஷி நேரடியா அரசியல் களத்துக்குள்ள எந்த விஷயத்தையும் செய்யல. அவருடைய முழு முனைப்பு மக்களுடைய அறிவிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்ப மக்கள் சிந்திக்க, 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 சிந்திக்க அங்க இருக்கிற ஆட்சி முறையிலே மாற்றம் தானாக ஏற்பட்டுவிடும். சரிங்களா? அப்ப உண்மையான மக்களாட்சி வரணும். இந்த மனித குலம் சிறப்பா இருக்கணும். இயற்கையை கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அதற்கு மக்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். நம்ம செம்மறியாட்டு கூட்டம் மாரி இருக்கிறோம். நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்கிறோம். அந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போலவே தான் மக்கள் இன்றும் இருப்பார்கள் போல. இன்னைக்கு நமக்கு மக்களாட்சி வரவில்லையே. ஏன்னா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் சிந்திக்கலையே. அப்ப அதைத்தான் மகான்கள் தூண்டுறாங்க. மகரிஷி அதைத்தான் குடுக்குறாங்க. அவருடைய கல்வி, மொத்த கல்வி எதைத்தான் சொல்லுது? அதத்தான் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? நாம எப்பொழுது மற்றவனை முட்டாளாக கருதுகிறோம்? நாம் பல்வேறு நேரங்கள்ல மற்றவங்கள முட்டாள்களாக பார்க்கிறோம். எப்பொழுது? 1, நாம் ஒருவரைப் பற்றி புரிந்து கொள்ளாத போது. இந்த புரிதலே ஞானம்னு ஆழமான விஷயத்த மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதன் அப்படி இருப்பதற்கு 16 காரணங்களை மகரிஷி வடிவமைச்சிருக்காங்க. அந்த தத்துவம் நீங்க கேட்டிருப்பீங்க. சரிங்களா? கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்க ஒழுக்கங்கள், கலை, தொழில், அரசாங்கம், முயற்சி. சரிங்களா? இப்படி 16 காரணங்கள் ஒரு மனிதன் உருவாவதற்கு கருவமைப்பிலே தொடங்கி. அப்ப அந்த மனிதனைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளாத போது, அங்க நமக்கு என்ன வருகிறது? அவனை நாம் முட்டாளாக கருதுகிறோம். அவனுடைய இடத்திலே நின்று பார்த்தால், எல்லோரும் 100% சரியாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஏன் ஒருவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கான 16 காரணங்கள் இருக்கிறது. சரியாக அவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியல. அப்போ ஒரு மனிதனை புரிந்து கொள்ளாத போதும், 2வது பொறாமை என்கின்ற பெரும் பேய் பிடித்திருக்கிற போதும், நாம் மற்றவர்களை முட்டாளாக கருதுகிறோம். பொறாமை என்பது பெரும் பேய். சரி, அதுதான் நம்மனால தாங்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த பொறாமை தானே பல்வேறு துன்பத்திற்கு காரணம். பொறுக்க முடியறதில்ல மனுஷனால. ஒருத்தன் நல்லா வந்துட்டான் அப்படின்னா, அது எங்கிருந்து தான் வருதோ அந்த பொறாமை. சரிங்களா? அந்த பொறாமையாலே அழிக்கப்பட்டவர் தான் சாக்ரடீஸ் என்று சொல்லலாம். சரிங்களா? அப்போ அப்பதான் மற்றவனை அவன் முட்டாளாக, தவறான மனிதனாக கருதுகிறான். எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும். அற்புதமான வரிகள் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாரு.
அவரோட வாழ்க்கையில சொல்றாரு, இளமையில நான் இருந்தபோது எனக்கு நெறைய தெரிஞ்ச மாரி நெனச்சேன். கொஞ்சம் வயசான போது கொஞ்சம் தான் தெரிஞ்சதுன்னு நெனச்சேன். சரிங்களா? எனக்கு நல்ல முதுமை வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே நான் புத்திசாலி. சரியா? புத்திசாலி யார்? எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைப்பவன் புத்திசாலி. எனக்கு எல்லாம் தெரியும் என்பவன் அடிமுட்டாள். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிலே ஞானம் இருக்கிறதுன்னா, எனக்கு எதுவும் தெரியாது என்பதிலே தான் ஞானமே இருக்கிறது. சரியா? அப்ப அந்த இடத்த நம்ம கொஞ்சம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஈகோ வரும்போது தான், நம்ம முட்டாளாக மாறுகிறோம். சரிங்களா? இது படிக்கிறப்பவே எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. ஆனா உண்மைதான். சரிங்களா? ஒரு பைத்தியக்காரனை கூட நிச்சயம் திருத்தி விடலாம். ஆனால் தற்பெருமை பேசுபவனை ஒரு நாளும் திருத்த முடியாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா யோசிச்சிருக்காரு பாருங்க. அ பைத்தியக்காரன திருத்த முடியுமா? பட் முடியுங்கிறாரு. சேலஞ்சு தான். ஆனா முடியும். ஒரு பைத்தியக்காரனை கூட திருத்தி விட முடியும். ஆனால் தற்பெருமை பேசுபவனை திருத்தவே முடியாது. அப்போ ஒண்ணு நாம தற்பெருமை பேசுறவனா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் யார் தெரியுமா? நான் இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? நான் பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் இல்லாட்டி என் குடும்பமே இருக்காது இல்லையா? புரியுதா இல்லைங்களா? ஆக்சுவலா அவனுக்கு அவன் தற்பெருமை பேசுறான்னே தெரியாதுப்பா. அதான் பிரச்சனை. நீங்க அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா, அதை அவனால எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த மனமே அப்படித்தான் இருக்கும். நீங்க நாசூக்காகவெல்லாம் அவங்கள புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணா, அதையே அவர்கள் ஒரு தற்பெருமையாகத்தான் எடுத்துக்கொள்வார்களே தவிர, நீங்க புரிய வைக்கிறீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப நாம ஆணவத்தோடு பேசுபவர்களாக இருக்கக்கூடாது முதல்ல. 2வது அந்த ஆணவத்தோடு பேசுறவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? அது ஒரு மிகப்பெரிய நோய். தற்பெருமை பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய நோய். மனிதனை பிடித்திருக்கிற நோய். பொறாமை என்ற ஒரு நோயைப் போல, தற்பெருமை பேசுவது என்பது ஒரு நோய். நாம ஒண்ணுமில்ல அற்பம் என்று புரிந்து கொள்வது ஞானம். சரிங்களா? என்னால் எதுவும் இல்லை. எல்லாம் அவனால நடக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு பேரு ஞானம். பட் என்னால தான் எல்லாம் நடக்குதுன்னு நெனச்சா, அத விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்ல இல்லையா? யோசித்து பாருங்க. அவனின்றி ஓரணுவும் அசையாது. இப்ப நம்மால என்ன நடக்குது? எதுவும் கிடையாது. சரிங்களா? அவர் சொல்றாரு, இந்த சிறுத்தை படத்துல அந்த டயலாக் வந்தது. எல்லாம் மகான்கள், ஞானிகளோட டயலாக் சுட்டு சுட்டு படத்துல வச்சுடுறாய்ங்க இல்லையா? சரியா? அதாவது சோம்பலுடனும், சோர்வுடனும் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட, ஒரு நாளேனும் பெருமுயற்சியுடன் வாழ்ந்திருத்தல் மேலானதுன்னு சொல்றாரு. ஒரு சோம்பேறித்தனமா, ஒரு சோர்வா, ஒரு 100 வருஷம் வாழ்றத விட, இத புத்தர் சொன்ன மாதிரியும் எனக்கு ஒரு ஞாபகம். சரிங்களா? அந்த கோட்ஸ்ல படிச்ச மாதிரி. ஒரு சோம்பேறித்தனமா, சோம்பலோட 100 வருஷம் வாழ்றத விட, சரிங்களா? பெரும் முயற்சியுடன், அறிவாற்றலுடன், நம்ம ஒரு நாளேனும் வாழ்தல் என்பது மேலானது. இந்த சிறுத்தைன்னு ஒரு படம் வந்தது. நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. டபுள் ஆக்ட் அ யாரு கார்த்தி நடிச்சிருப்பாரு. ஒருத்தர் போலீஸா நடிச்சிருப்பாரு. கொஞ்ச நாள் தான் அவரு வாழ்க்கை. இறந்துருவாரு. பட் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாங்கிறது 100 வருஷம் வாழ்றத பொறுத்து இல்ல. சரிங்க. அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சில காலத்திலேயே அவனை மக்கள் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதனாக அவன் வாழ முடியுங்கிற ஒரு டயலாக் அதுல சொல்லியிருப்பாங்க. அது நல்லாவும் இருக்கும். அதான் உண்மை. நம்ம எத்தனை காலம் வாழ்வது என்பது முக்கியமல்ல. எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். சரிங்களா? அது பெரும் முயற்சியோடு இருந்தால், அந்த வாழ்க்கை மிக மிக மேலான வாழ்க்கை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மகிட்ட 2 பொக்கிஷ இறையாற்றல் குடுத்திருக்கிறது. ஒன்று நம்மிடம் இருக்கிற அறிவு,
இன்னொன்று நம்மிடம் இருக்கிற ஆற்றல் இல்லையா? பேரறிவு பேராற்றலிலிருந்து தோன்றிய நம்மிடம் அறிவும் ஆற்றலும் நிரம்பி இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மொத்த அறிவுடைய ஆற்றலுடைய வெளிப்பாடு தான் நீங்களும் நானும். அப்ப உங்களிடம் இருக்கிற அறிவையும் ஆற்றலையும் நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அந்த அறிவும் ஆற்றலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீ அவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவை உன்னை அழித்து விடும்னு சொல்றார். எப்படி ஒரு ஆழமான சிந்தனை. மகரிஷி சொன்னதேதான். அந்த அறிவையும் ஆற்றலையும் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா? அதைத்தான் தொண்டு, ஈகை, சேவை என்று, தர்மம் என்று, தானம் என்று சொல்கிறோம். அப்ப எனக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு எதற்காகனா பிறருக்கு கொடுப்பதற்காக. என்னிடம் இருக்கிற ஆற்றல் பிறருக்கு நன்மை செய்வதற்கு. ஏன்னா இந்த அறிவும் ஆற்றலும் மற்றவர்களால் தான் எனக்கு வந்திருக்கிறது. அந்த புரிதல் வேண்டும். அதான் சிந்தனை. இந்த உடல் எங்கிருந்து வந்தது? இந்த சமுதாயத்திலிருந்து வந்தது. இதுக்கு யார் சோறு போட்டா? இந்த சமுதாய இயற்கையும் சோறு போட்டாங்க. இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது. உயிரிலிருந்து மனம் இயங்குகிறது. சரிங்களா? 5 புலன்கள் மூலமாக எனக்கு அறிவு போதிக்கப்பட்டிருக்கிறது. சிந்தனையின் மூலமாக. அப்ப இது எல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சமுதாயத்திற்கு என்னுடைய அறிவையும் ஆற்றலையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. தொண்டு சேவைக்கு இதுக்கு மேல ஒன்று விஷயம் சொல்ல முடியும். அப்ப அப்படி நம்ம வாழல அப்படின்னா அந்த வாழ்க்கையே கிடையாது. அது நம்மையே அழித்து விடும். ஒரு நீர் ஓடிக்கொண்டிருக்கிற போது தானும் நன்றாக இருக்கும், பிறரையும் வளப்படுத்தி கொண்டு ஓடும். பார்த்திருக்கீங்களா? அதே நீர் தேங்கினால் அது தன்னையும் நாற்றம் எடுத்ததாக கெடுத்து சுற்றி இருப்பவற்றையும் கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். உண்மையா? அதே போலதான் நம்ம இருக்கிற அறிவும் ஆற்றலும் செல்வமும் வளமும் எல்லோருக்கும் அது கொடுக்க 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 அது வளரும். சரிங்களா? கொடுப்பதை நிறுத்தும் போது அது நம்மையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிடும். உன்னுடைய அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன்னுடைய செயல்கள் இருக்கும். உன்னுடைய செயல்களின் தன்மைக்கு ஏற்றபடி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். செயல் விளைவு தத்துவம் முடிஞ்சு போச்சு. உன்னோட வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்கும்? உன்னுடைய செயலினுடைய அடிப்படையில இருக்கும். செயலுக்கு விளைவாக உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. உன்னுடைய செயல் எதனுடைய அடிப்படையில் இருக்கும்? உன்னுடைய அன்பினுடைய அடிப்படையில இருக்கும். சரிங்களா? அப்ப அன்பு பொருந்திய ஒரு மனிதனுடைய செயல் ஒரு தெய்வீக வாழ்க்கையாக இருக்கும்னு அர்த்தம். அன்பற்ற மனிதனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப என்னுடைய எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய செயல்கள் இருக்கும். அந்த செயல்களுக்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அதாவது இது சாக்ரட்டிஸ் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவருதான் அவங்க இருக்கிற நாட்டுக்குள்ள, அந்த நகரத்துக்குள்ள அடிக்கடி உலா போவாராம். உலா சென்று வருவார். அப்படி உலா செல்வது ஒரு பெரிய அங்காடி இருக்குமாமா. அந்த அங்காடிக்குள்ளே சென்று வெளியே வருவாராம். உள்ள போயிட்டு வெளியே வந்து ஏதாவது வாங்கணும்ல. நாம் அப்படித்தானே. சும்மாவாவது போய் ஏதாவது 2 வாங்கிட்டு வருவோம்ல. அவர் உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வருவாராமா. என்ன ஒன்றும் வாங்கவில்லை என்று கேட்டால், எனக்கு தேவையே இல்லாத பொருள் எத்தனை இருக்கின்றது என்பதை பார்க்க வந்தேன்னு சொல்லுவாராமா. உண்மைதானே? சரிதானுங்களா? நம்முடைய வாழ்க்கைக்கு மகரிஷி சொல்வாங்க. தேவையற்ற பொருட்களை தேவைமயமாக்கி துன்பம் அழியக் கண்டோம். இங்க ஏன் துன்பம்? தேவையே இல்லாத பல பொருட்களை நாம் தேவை தேவை என்று கருதி அவற்றை பெற்று நம்ம வாழ்க்கையில துன்பத்தை அதிகப்படுத்திக் கொண்டோம். இது அவ்வளவு அப்பவே சொல்லியிருக்கார். போய் தேவையே இல்லாத இந்த பொருளா? இது எனக்கு தேவையில்லை. அப்ப தேவையில்லாத எத்தனையோ பொருட்களை நாம் தேவை என்று கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பம்னு சொல்றார். தேவைக்கு வாழ்ந்தால் துன்பம் இல்லை, ஆசைக்கு வாழ்ந்தால் இன்பம் இல்லை. இல்லைங்களா?
அப்ப நம்முடைய தேவை என்ன என்பதை நிர்ணயித்து அதற்குள் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டோமானால், அவர் அதான் சொல்றாரு. மன நிறைவு என்பது மிகப்பெரிய செல்வம். ஆடம்பரம் என்பது மிகப்பெரிய வறுமை என்று சொல்கிறது. ஆழமான தத்துவங்க. மன நிறைவு என்ற செல்வம் எல்லோருக்கும் எப்போதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்பது செல்வத்தில் இல்லை. அன்னைக்கே சொல்லிட்டாரு பாருங்க. உன்னுடைய மன நிறைவில் இருக்கிறது. அதே போல நான் இப்ப அடிக்கடி சொல்ற ஒரு கோட்டு, நீங்கள் இப்பொழுது இருப்பதில் திருப்தி அடையவில்லை என்றால், உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் நீங்கள் திருப்தி அடையப் போவதில்லை நான் சொன்னேன்ல. இது எப்படியான கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க இயற்கையில. இது சாக்ரடீஸ் சொல்லியிருக்காரு. நான் இதுவரைக்கும் சத்தியமா அவரோட கோட்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, இப்பொழுது நீ இருப்பதில் திருப்தி அடையாவிட்டால், நீ எதை அடைய நினைக்கிறாயோ, அதிலும் உனக்கு திருப்தி வராது என்று சொல்றார். இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. நீங்க போய் நெட்ல போய் சாக்ரடீஸ்னுடைய தத்துவங்கள்னு போட்டு பாருங்க. அவ்வளவு விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அப்ப மன நிறைவு என்பதுதான் மிகப்பெரிய செல்வம். அதற்கு செல்வம் தேவையில்லை என்பதுதான் இப்ப கான்செப்ட். சரிங்களா? அதற்கு செல்வம் தேவையில்லை. சரியா? அதே போல வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. ஒரு இளைஞர் வந்து கேட்கிறாரு. வெற்றிக்கான ரகசியம் என்ன? அப்படின்னு. அவர் போயிட்டு நாளைக்கு வாப்பா, நாளைக்கு காலையில வா அப்படிங்கிறாரு. இவரு போயிட்டாரு. போயிட்டு நாளைக்கு காலையில வர்றாரு. அப்படியே பக்கத்தால ஒரு ஆறு. அந்த ஆற்றை நோக்கி அப்படியே நடந்து போறாங்க. இவரும் போறார். கூட அந்த இளைஞனும் போறார். சரிங்களா? போனதுக்கப்புறம் அப்படியே உள்ள ஆற்றுக்குள்ள நடக்கிறாரு. இளைஞனும் நடந்து வர்றாரு. சரி. இந்த நெஞ்சளவு தண்ணி வந்துருச்சு. நெஞ்சுக்கு மேல தண்ணி வந்துருச்சு. 2 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாரு திடீர்னு தெரியுங்களா? அவன புடிச்சு அப்படியே உள்ள அமுக்குறாரு. தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி, அவன புடிச்சு அப்படியே என்ன பண்றாரு? உள்ள தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குறாரு. எப்படி இருக்கு அவனுக்கு? மூச்சு திணறி அடிச்சு புடிச்சு சரிதாங்களா? அப்புறம் எப்படியோ தப்பிச்சான் பொழச்சான்னு வெளிய வந்துட்டான். அவனுக்கு சாக்ரடீஸை பற்றிய மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. இல்லாட்டி அங்கேயே அவன் என்ன பண்ணியிருப்பான்? அவர் சொல்லி முடிச்சிருப்பான். அதான் பண்ணுவான்ல. ஏன்டா டேய் கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு வந்த சக்சஸ் பற்றி கேட்கணும்னா. சரி. அப்ப அவரு கேட்கிறாரு. நீங்கள் இப்படி செய்ததற்கான காரணம் என்ன? அப்படின்னு. அத விடு. சரியா? தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தபோது உனக்கு எது தேவைப்பட்டது? எனக்கா காற்று, மூச்சுக்காற்று. அதுதான் தேவைப்பட்டதுன்னு சொன்னானாம். சரி. அப்ப உங்களுக்கு காற்று தேவைப்படும் அளவிற்கு வெற்றி தேவைப்படுமானால், நீங்கள் அதை அடைந்தே தீருவீர்கள். என்ன வார்த்தை பாருங்க. வெற்றிக்கு வேற எந்த ரகசியமும் இல்லைங்கிறார். வெற்றிக்கு வேற எந்த ரகசியமும் இல்லை. காற்று இல்லை என்றால் நீ செத்து விடுவாய் என்றால் தான், அந்த அளவிற்கு உனக்கு வெற்றியின் மேல என்ன இருக்கணும்? அந்த வெறி இருக்க வேண்டும். அவன் எல்லாம் வெற்றி அடைஞ்சுட்டு தான் இருக்கான். உனக்கு காற்று தேவைப்படும் அளவிற்கு வெற்றி தேவைப்படும்போது, நீ அதை அடைந்தே தீருவாய். எவனாலயும் தடுக்க முடியாது. அவரு தான் சொல்றாரு. உனக்கு வருகின்ற துன்பங்களும், பிரச்சனைகளும் தான் உன்னை மிக உயர்ந்த இடத்திலே அழைத்து செல்கிறது. இந்த விஷயத்த அப்படியே பேசியிருக்காரு. அப்ப வெற்றி பெறுவதற்கான ரகசியம், நாம் பெற வேண்டிய விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். இல்லையா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம புரியணும். அப்பதான் அதை அடைய முடியும். அது ஏனோ தானோ 10ஓட 11னா நீங்க நெனைச்சீங்கன்னா, அது என்னைக்கும் அதை அடையவே முடியாது. அதனால தான் பாருங்க, யார் மிகப்பெரிய பணக்காரர் கடுமையான துன்பத்தில் இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய சாதனையாளர்களா வர்றாங்க. எத்தன வெற்றியாளர்கள பார்த்திருக்கிறோம். எவ்வளோ அவமானங்கள், துக்கங்கள், துன்பங்களை கடந்து வர்றவங்க தான் வீரியமா அதில வெற்றி பெறணும்னு வர்றாங்க. நான் இது ரஜினி சாரோடத பத்தி கூட பல இடங்கள்ல அதை பத்தி பேசியிருக்கேன். இன்னும் நெறைய பேர் அப்படித்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களை எடை போட்டுக் கொண்டே இருந்தால், அவர்களை நேசிப்பதற்கு நேரம் இருக்காது. இது அன்னை தெரசாவோட கோட்லயும் இது வரும். சரிங்களா?
ஒவ்வொரு மனுஷனையும் அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் ஆகாது, இவன் ஆகாது, அவன் அதில் குறை, இவன் இதில் குறைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, இந்த எடை போடுற வேலையே இருந்தா நேசிக்கிற இதுக்குன்னே உனக்கு நேரம் கிடைக்காதுப்பா. எடை போடுவதை முதல் நிறுத்து. ஒவ்வொருத்தனும் அவன் அவன் தன்மைப்படி தான் இருப்பான். நீ உன்னால முடிஞ்ச நல்லது செஞ்சது போயிட்டே இரு. இல்லாட்டி கம்முனு விட்டுரு. சரிங்களா? அப்ப மனிதர்களை எடை போட்டுக் கொண்டே இருந்தால், அவர்களை நேசிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. சரிங்களா? ரொம்ப எக்ஸலன்ட்டான வார்த்தை. பிறர் மத்தவங்க நமக்கு எதை செய்தால் உங்களுக்கு கோபம் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த செயலை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள். இது ஆழமான சிந்தனை பாருங்க. இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது உன்னிடம் எல்லாரும் எப்படி நடந்துக்கணும்னு விரும்புறியோ, அப்படி நீ நடந்துக்கன்னு சொல்லுவாங்க. அதே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். 2 சேம் தான். எத செஞ்சா உனக்கு கோபம் வருமோ, அத நீ மத்தவங்ககிட்ட செய்யாதேங்கிறாரு. அவ்வளவுதான். சேம் கான்செப்ட் தான். நீ அடுத்தவங்க உன்கிட்ட பொய் பேசினா உனக்கு கோபம் வரும்ல? அப்ப நீ பொய் பேசாத. அடுத்தவன் உன்னோட கோபமா பேசினா உனக்கு கோபம் வரும்ல? அப்ப நீ கோபப்படாத. எவ்வளவு ஆழமான சிந்தனை. அப்ப யார் என்ன செஞ்சா எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேனோ, அதை நான் பிறருக்கு செய்யாமல் இருப்பது தான் முதல் விஷயமா இருக்கு. நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நினைக்கிறாயோ, அப்படி நீ இருப்பது தான் மிகப்பெரிய ஞானம் என்று சொல்றார். நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்படி நாம இருப்பது தான் இந்த வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைன்னு சொல்றாரு. சரி. ஆ இதைத்தான் நான் அப்படியே சொன்னேன். மன நிறைவு என்பது நம்மிடம் ஏற்கனவே இருக்கிற செல்வம். ஏற்கனவே இருக்கிற செல்வம். அந்த வார்த்தை முக்கியம். அவரோட கோட் அப்படித்தான் இருக்கு. மன நிறைவு என்பது ஏற்கனவே இருக்கிற செல்வம். சரிங்களா? ஆனால் ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. இந்த ஒன்றை புரிந்தாலே போதும், இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. சரிங்களா? மிக ஆழமான ஒரு சிந்தனை. மன நிறைவு என்பது நமக்குள் ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்வம். ஆடம்பரம் என்பது நாமளே தேடிக்கொண்டிருக்கிற வறுமை என்று சொல்றார். உண்பதற்காக வாழாதே. உயிர் வாழ்வதற்காக உண். உணவை பற்றி அன்னைக்கே பிரச்சனைகள் இருந்திருக்குது. சரிதானே? குடிப்பதற்கும், உண்பதற்காகவே வாழ்கின்ற ஒரு கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா? ம். திங்கிறதுக்காக வாழாதப்பா. உயிர் வாழ்வதற்காக சாப்பிடு. சரிங்களா? இது தேவையா என்று கண்டறிந்து சாப்பிடு. அளவோடு, முறையோடு சாப்பிடு. அதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. தேடிச் சோறு நிதம் தின்று வாழாதே. உயிர் வாழ்வதற்காக உண். சரிங்களா? இது இது ரொம்ப வியப்பா இருந்த ஒரு விஷயம். பட் அவரு சொல்லியிருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. இந்த உலகில் நல்லது ஒன்றே. அது அறிவு. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகில் நல்லது ஒன்றே, அது அறிவு. தீமை ஒன்றே, அது அறியாமை. முடிச்சுட்டாரு. சான்ஸே இல்ல. ஏதோ அறிவு இப்பதான் நம்ம அத பத்தி எல்லாம் பேசுறதா நெனைக்கிறோம். எப்ப சொல்லி வச்சிருக்காரு பாரு. இந்த உலகில் நல்லது ஒன்றே, அது அறிவு. இந்த உலகில் தீமை ஒன்றே, அது அறியாமை. வள்ளுவத்திலிருந்து அத்தனை மகான்களோட சாரத்தை எடுத்து வச்சிருக்காரு. அறியாமையே அத்தனை துன்பத்திற்கும் காரணம்னு மாரி சொல்றாங்கல்ல. அறிவின் வறுமை. ஒன்றை பற்றி அறியாமை தான் நம்ம துன்பத்திற்கு காரணம். தன்னை பற்றி அறியாமை. வாழ்க்கையை பற்றி அறியாமை தானே துன்பத்திற்கு அடிப்படை காரணமா இருக்குது. சரிங்களா? அப்போ உலகத்தில் நன்மை ஒன்றே, அது அறிவு. உலகத்தின் தீமை ஒன்றே, அது அறியாமை. அப்ப அந்த அறியாமை இருளிலிருந்து மக்களை அறிவினுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் சாக்ரடீஸ் அவர்.
கேள்வியின் மூலமாக சிந்திக்க நான் யாருக்கும் எதையும் போதிக்கவில்லை, மாறாக நான் சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சிந்தனை அதான் ஒருவனுடைய வாழ்க்கையை மாற்றும் இல்லையா? வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தோல்வி. விவேகானந்தர் கூட நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவரும் சொல்லி இருக்கலாம். அவர் இதை கேட்டும் படித்தும் சொல்லி இருக்கலாம், அல்லது அவருடைய ஞானத்திலே சொல்லி இருக்கலாம். வீழ்வது என்பது தோல்வி அல்ல. சரிதானுங்களா? குழந்தை விழுந்துதான் நடக்கும். ஒரு தடவை விழுந்தாலே தோல்வியா? கிடையாது. சைக்கிள் ஓட்டினா 4 இடத்துல விழுவோம். ஒரு மொழியை கற்றுக்கொண்டா 10 தடவை தப்பாதான் பேசுவோம். வீழ்வது தோல்வி அல்ல. ஆனால் வீழ்ந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தோல்வி. நமக்கு தோல்வியே கிடையாதுங்க. முயற்சி செய்பவனுக்கு தோல்வியே கிடையாது. இல்லையா? அப்ப எது தோல்வி? நாம் ஒரு தவறு செய்வதோ, துன்பம் அடைவதோ தோல்வி அல்ல. சரிங்களா? கண்டிப்பா ஏற்றமும் இறக்கமும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதை தோல்வி என்று நினைத்துக் கொண்டு விட்டு விடாதீர்கள். அடுத்த முயற்சி என்ன? சரியா? விடாமுயற்சி தான் வெற்றிக்கான அடிப்படை என்பதை ஆழமா தெரிவிச்சிருக்கார். தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடையாதவன் அவன் வைத்திருக்க விரும்புவதிலும் திருப்தி அடைய மாட்டான். அந்த வார்த்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடையாதவன் அவன் வைத்திருக்க விரும்புவதிலும் இனி ஃபியூச்சர்ல அவன் என்னவெல்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு விரும்புறானோ அதிலையும் அவனால் திருப்தி அடைய முடியாது. அன்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் இப்ப இருக்கிற விஷயத்தில் திருப்தி அடையாவிட்டால் என்ன வந்தாலும் உங்களால் திருப்தி அடைய முடியாது. இது மனதினுடைய இயல்பு. தயை கூர்ந்து அறிய முழுமையா சிந்திங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம இதை விட கம்மியா இருந்தோம். அப்பவும் நம்ம திருப்தியா இல்லை. இப்ப அதை விட பல மடங்கு இருக்கிறோம். இப்பவும் நம்ம திருப்தியா இல்லை. இனிமேல் எவ்வளவு கிடைத்தாலும் நாம திருப்தியாக இருக்க போவதில்லை. ஏனால் திருப்தி என்பது புறம் சார்ந்து பொருள் சார்ந்து அல்ல, அது மனம் சார்ந்து அகம் சார்ந்தது. 20,000 ரூபாய் சம்பளமே எனக்கு போதும் என்று கருதுபவனுக்கு அதுதான் திருப்தி, அதுதான் மகிழ்ச்சி. அவனுக்கு தேவையில்லை அதுக்கு மேல. பட் 2 லட்சம் வேணும்னு நினைக்கிறவனுக்கு, 20 லட்சம் வேணும்னு நினைக்கிறவனுக்கு, 2 கோடி வேணும்னு நினைக்கிறவனுக்கு திருப்தி கிடையாது. சரிங்களா? உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிறத ஆழமா சொல்லிட்டாரு. சரி, டைம் ஆயிடுச்சா? ஓகே, 40 ஆயிடுச்சு, போதும். இது போக ஊருப்பட்ட விஷயங்களை அவர் பேசி வச்சிருக்கிறார். சரி சரி, போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் பேசிட்டோம். நம்ம அடுத்த வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயங்களை சிந்திப்போம். நம்ம வாய்ப்பு இருக்கிறப்ப மற்ற மகான்களுடைய சிந்தனைகள்ல கொஞ்சம் நம்மை மூழ்கடித்துக் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் சொல்லுவாங்க, ஒரு தங்கத்தை கூட நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். நாம் போய்கொண்டிருக்கிற தத்துவங்கள் சரியானதா என்பதை நீங்க எப்படி உரசி பார்க்க வேண்டும்? பல மகான்களுடைய தத்துவத்தோடு மகரிஷியோட தத்துவத்தை நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இது பட்டை தீட்டப்பட்ட வைரம் என்பது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இதை பற்றிய மனதிலே நமக்கு ஒரு சோர்வு தட்டும் இல்லையா? ஆராயப்படாத வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கை, எல்லாம் மதிப்புமிக்க வாழ்க்கை இல்லைன்னா ஆராயப்படாத எந்த ஒரு விஷயமே அப்படித்தான். இப்ப நீங்க ஆய்வு செய்யுங்க. இப்ப எவ்வளவு 100க்கு 100 பொருந்தி போகிறது. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. சாக்ரடீஸ் அவருடைய தத்துவமும் மகரிஷி அவருடைய தத்துவமும் 100க்கு 100 எப்படிப்பா பொருந்தி போகுது? சரிங்களா? அதுதான் ஞானம். ஞானம் என்பது மாறாதது, உண்மை என்பது மாற்றத்திற்கு உட்படாதது. சரிங்களா? அருந்தியது அற்றது போற்றி உணிந்தான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. இனி எத்தனை யுகம் வந்தாலும் அதுதான் இல்லையா? அப்ப அது போல சாக்ரடீஸ் அவருடைய தத்துவம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஞானி. சரிங்களா? அவர் அந்த அறிவினுடைய பிரஜையாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லணும் அந்த காலத்துல.
இந்த பேரறிவினுடைய வெளிப்பாடாகவே இருந்திருக்கிறார். துணிவினுடைய உச்சமாக இருந்திருக்கிறார். சரிங்களா? மக்கள் சேவைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். அந்த உயர்ந்த ஞானியை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிந்தனையோடு இதை வைத்துக் கொள்ளாமல், சிந்தனை உரையை நாம் சிந்தித்து, அதை நம் வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி செய்வோம். சரி, ஒன்றை வெற்றி பெறணும்னா, அந்த ஒரு காற்றைப் போல ஒரு தேவை அந்த வெற்றிக்கு இருக்கணும் நமக்கு. அதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன். நமக்கு அத அடையணுங்கிற அந்த வெறி இன்னும் நமக்கு வரல. சரிங்களா? நமக்கு ஏதாவது ஒரு அவமானமோ, ஒரு துன்பமோ பட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு வெறி வரும். என்னடா நம்மள போய் இப்படி சொல்ட்டானே! அடைஞ்சே தீரணும்னு வருதுல்ல. அப்ப அவன் வெற்றி அடைந்தே தீர்றான். இல்லாத போது அது பெரிதான ஒரு விஷயமா வர்றதில்ல. நாமளே நெறைய விஷயம் கத்துக்கலாம்னு நெனைக்கிறோம். பட் அது கழுத்த பிடிக்கும்போது அது நடக்குது. பட் அது இல்லாதப்ப அதை பெருசா நம்ம எடுக்கறதில்ல. அந்த விதத்தில ரொம்ப அற்புதமான சிந்தனைகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். இதை வாழ்க்கைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி.